அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவே பிரபஞ்சத்தால உங்க வாழ்க்கைக்கு திரும்ப கொடுக்கப்படுங்க. நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே நடக்குங்க. கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற 4 திசையிலும் இருந்து தங்களுடைய வாழ்க்கைய பார்க்க வேண்டுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை மாறுவதற்கான எண்ணம் அதிகரிக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அடுத்த கட்ட பொசிஷனுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஆனா நினைத்ததெல்லாம் நடக்காதுங்க. அதனால விதிய மதியால வெல்ல முடியுங்க. உங்களுக்கான மைனஸை எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. காலம் போக போக எல்லாமே சரியா போகுங்க. நிலையான நல்லதை பெற சில விதிமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டுங்க. சுய ஜாதகத்தை பாருங்க, அதுல நல்ல அமைப்புகள் இருந்தா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது விதிய மதியால நிச்சயமா வெல்ல முடியுங்க. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய கடகம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை விட்டு தூரமா வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க மனசு ஊர்ல இருக்கும், ஆனா இதை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேரு இருந்துட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க எடுத்த முடிவுகள், பேசிய வார்த்தைகள், சேர்ந்த நபர்கள், எண்ணிய எண்ணங்கள் மூலமாகத்தான் நல்லது கெட்டதெல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதுங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க வேலை, தொழில், வருமானம் ஆகியவற்றில் ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான பாதையை தேடிக்கொண்டே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். பணக்காரர்களா இருக்கிறவங்க எல்லாரும் தனக்கான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாம் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடகம் ராசிக்காரங்க நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டுங்க. பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டுங்க. அதுதான் கடகம் ராசிக்காரர்களுக்கான மூல மந்திரமா இருக்குதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்க உருவாக்கிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயே ஆகணுங்க. நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வராதீங்க. நல்லதை நினைங்க, நல்லது மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க ரொம்ப மாதங்களாகவே தனக்கான சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுயதொழில் தொடங்கக்கூடிய இலக்குல இது நாள் வரைக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடங்கள் எல்லாமே காணாம போக போகுது. நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்க போறீங்க. நீங்க தொடங்கக்கூடிய தொழில் சின்ன பொட்டி கடையா இருக்கலாம், பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா கூட இருக்கலாங்க. நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட உங்க தொழிலை தொடங்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு லாபத்தை உங்களுடைய சுய தொழில நீங்க சம்பாதிக்க போறீங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில உங்களுக்கு லாபம் வரப்போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க 4 பேர்கிட்ட வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துல உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்க. ராசிக்காரங்களே, உங்களுடைய ஆள் மனசுல எதிர்காலத்துக்கான பயம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. இன்று நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நம் குழந்தைகள் அனுபவிப்பாங்க. நல்லதை நினைங்க, நல்ல எண்ணத்தோட செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரியனுங்க, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அவர் கூட சேர்த்தி நம்மளோட சுக்கிர பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப செலவுகள் வரப்போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயில்யங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. நம்மளோட கடகம் ராசியில பெரும்பாலானோர் குடும்பம் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பஸ்தனா இருக்கும்போது நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா அப்படிங்கிற யோசிச்சு தாங்க முடிவெடுக்கணும். நம்மளை விட நம்மளுடைய குடும்பம் தாங்க முக்கியம். திருமணம் ஆகாத நபர்களா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அதிர்ஷ்டசாலி. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருதே அப்படிங்கறது இறைவனுடைய அருள் தாங்க. காலையில 4 மணி இல்லைன்னா 5 மணிக்குள்ள எந்திரிச்சிருங்க. அதிகால 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மொபைல நோண்டுறது, டிவிய பாக்குறது, வேற ஏதாவது விஷயங்களை செய்யறது, தேவையில்லாத விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கனவுகளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமா உங்களுடைய கனவுகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நினைவா மாறிடும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு கடகம் ராசிக்காரங்க வேலைக்கான திட்டம் என்ன, இன்னைக்கு நம்ம என்ன வேலைக்கு என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பெண்டிங் இருக்கு, இன்னைக்கு எங்க வேலைக்காக நம்ம தேடி போக போறோம், என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு அதிகாலை பொழுதுல எந்திரிச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை தீட்டுங்க. அந்த நேரத்துல உங்களுடைய மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புத்துணர்ச்சியோட முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. உங்களுக்கு சொந்த பந்தமெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபரா நீங்க இருக்க போறீங்க. நிறைய பேருடைய கண்காணிப்பு நீங்களா தாங்க இருப்பீங்க. எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க சீக்கிரம் முன்னேறிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க.
மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குழந்தைகளால நன்மை பெற போறீங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க. பொன் பொருள் சேர போகுது. மனதுல அமைதி குறைய போகுது. எல்லா விதத்திலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால உயர் பதவி கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அனைத்து விதங்களிலும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நன்மைகள் நடக்க போகுதுங்க. சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. தொழில்ல வளம் பெருக போகுது. குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நன்மையை தரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர், பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அவர்களுக்காக சில தியாகங்களை நீங்க செய்ய போறீங்க. வீடு வாங்க போறீங்க, நிலவெல்லாம் வாங்க போறீங்க, காரெல்லாம் வாங்க போறீங்க. குழந்தைகளின் கல்வி நடத்தை மிகவும் நன்றாயிருக்க போகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க.
உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம், வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கங்க.